சித்தர் பூமி. அனைவருக்கும் அன்பான வணக்கம். நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர், அட்சய வாஸ்து நிபுணர் ஆர்கே செந்தில்குமார் போடி நாயக்கனூர். இப்போ வந்துட்டு சென்னையில் திருமலை வாயிலில் ஆவடிக்கு பக்கத்தில் ஆஃபீஸ் ஜோதிட ஆஃபீஸ் போட்டிருக்கேன். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோச்சாரத்தில் ரெண்டு கிரகத்தை மட்டும் எடுக்கிறோம், அதுக்குண்டான பலனை மட்டும் பார்க்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா பொதுவாக சாதாரணமாக புதன் அப்படிங்கிற ஒரு கிரகம், சுக்கிரன் ஒரு கிரகம், ரெண்டையும் எடுத்துக்கிட்டோம்னா புதனுக்கும் சுக்கிரனுக்கும் நட்பு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஆனால் ரெண்டுக்கும் பகை அப்படிங்கிற விஷயத்தை பாருங்கள். இப்போ யாருக்கெல்லாம் பரணி நட்சத்திரம் 3ஆம் பாதம் போகுது அப்படின்னு பாருங்கள். அதாவது உங்களுடைய ஏஎல்பி பரணி 3ஆம் பாதம், பூரம் 3ஆம் பாதம், பூராடம் 3ஆம் பாதம் யாருக்கெல்லாம் போதோ அவங்களுக்கு கடந்த 4ஆம் மாதத்தில் 1ஆம் தேதியிலேருந்து 13ஆம் தேதி வரைக்கும் இந்த புதனும் சுக்கிரனும் மீனத்தில் இணைந்து ஒன்றா இருந்தது. இந்த காலகட்டத்தில் அவங்களுடைய வயதின் அடிப்படையில் 22 வயசுலேருந்து 35 வயசுக்குள்ளே கணவனும் மனைவியும் இரவில் படுக்கும்போது அழுகாமல் தூங்குனது கிடையாது. இது 100% நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் செக் பண்ணிக்கோங்க. குறைந்தபட்சம் ஒரு 5 நாளாவது 22 வயசுலேருந்து 35 வயசுக்குள்ளே நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இரவு நேரத்தில் தூங்கும்போது அழுதுகிட்டே தூங்கியிருப்பீங்க. ஏன் அப்படின்னா, இந்த பரணி நட்சத்திரம் 3ஆம் பாதம் போகும்போது அதோட ஆதிபத்தியம் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்து பாருங்கள். அற்புதமாக கணக்கு கரெக்டாக வந்துடும். சரிங்களா. 2க்கும் 7க்கும் ஆதிபத்தியம் பெற்று 12ல் உட்காந்துருக்காரு. சரிங்களா. அப்போ 2னா குடும்பம், 7னா கணவர், 12ங்கிறது இரவு நேரத்தில் தூங்கும்போது இந்த காலகட்டத்தில் இந்த 2 பேருமேவும் ஒரு மனதை புரிந்து கொள்ள முடியாமல் அவங்க குடும்பத்தில் பிரச்சனைகள் கண்டிப்பாக வந்திருக்கும். சரிங்களா. இது பரணி நட்சத்திரம் போகும்போது. பூர நட்சத்திரம் போகும்போது அதீதமான முயற்சி எடுத்து தொழிலில் பிரச்சனை வந்திருக்கும். பூராட நட்சத்திரம் போகும்போது அளவுக்கு அதிகமாக கடன் வாங்கியிருப்பாங்க, ஆசையில் அதிகமாக கூட்டியிருப்பாங்க. இதனால் அவங்களுக்கு அதிகமான பிரச்சனை வந்திருக்கும். சரிங்களா. இப்படி 2 கிரகத்தை மட்டும் எடுத்து அதோட பலனை சொல்லும்போது மிக துல்லியமாக சொல்லலாம். அடுத்து பாருங்கள், அதே இடத்துல சனி பகவானும் ராகு பகவானும் கூடியிருந்தாங்க. மீனத்தில் 4ஆம் மாதத்தில் 5 கிரகங்கள் ஒன்றா கூடியிருந்தாங்க இல்லையா. அப்போ 2 கிரகத்தை மட்டும் எடுத்து பார்க்கும்போது ராகு பகவானும் சனி பகவானும் கூடியிருந்தாங்க. இந்த காலகட்டத்தில் பூஷ நட்சத்திரம் யாருக்கெல்லாம் போகுது, பூஷம், அனுஷம், உத்திரட்டாதி, இந்த நேரத்தில் அவங்களுடைய பிரச்சனைகள் அளவுக்கு அதிகமான பிரச்சனைகள் வந்திருக்கும், தீராத பிரச்சனைகள் வந்திருக்கும். இப்படி மிக எளிமையாக 2 கிரகத்தை மட்டும் எடுத்து வச்சு பலன் பார்க்கும்போது மிக துல்லியமாக தெரியும். பொதுவான விஷயமாக பார்க்கும்போது சுக்கிர திசை அப்படியே அடிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க, சுக்கிர திசை நடக்குது அப்படிம்பாங்க, எனக்கு ஒன்றும் கிடைக்கல அப்படிம்பாங்க. ஆனால் அந்த சுக்கிரன் எந்த இடத்துல நின்று என்ன திசை என்ன ஆதிபத்தியம் பெற்று திசை நடத்துறதுன்னு பார்க்க மாட்டாங்க. இப்போ பரணி நட்சத்திரம் அதுவும் சுக்கிர பகவான் தான், பூர நட்சத்திரம் அதுவும் சுக்கிர பகவான் தான், பூராட நட்சத்திரம் சுக்கிர பகவான் தான். 3மே சுக்கிர தசை நடக்குது தான் சொல்லுவாங்க. பரணி நட்சத்திரம் போகும்போது 2க்கும் 7க்கு ஆதிபத்தியம் வரும், பூர நட்சத்திரம் போகும்போது 3க்கு 10க்கு ஆதிபத்தியம் வரும், பூராட நட்சத்திரம் வரும்போது 6க்கும் 11க்கு ஆதிபத்தியம் வரும். இந்த வித்தியாசத்தை புரிஞ்சால் மட்டும்தான் நம்ம ஜாதகம் சொல்லும்போது மிக தெளிவாக துல்லியமாக பலன் சொல்ல முடியும். இதை பாரம்பரிய முறையில் பொதுவான முறையில் சுக்கிர திசை அடிக்குது, சுக்கிர திசை நல்லாயிருக்கும், ஆகா ஓகோன்னு இருக்கும் மட்டும் பொதுவாக பேசுவாங்க. அது அங்கே இருக்குமானா 100% சொல்ல முடியாது. ஏஎல்பியில் மிக துல்லியமாக சொல்ல முடியும். இந்த அற்புதமான விஷயத்தை எங்களுக்கு கண்டுபிடிச்சி கொடுத்து மிகப்பெரிய ஒரு ஆய்வுக்கு பின்னால் எங்களுக்கெல்லாம் கொடுத்து அற்புதமாக எங்களெல்லாம் வழி நடத்தி செல்கிறாரு. இது ஜோதிடம் மட்டுமல்ல, அட்சய வாஸ்து அப்படிங்கிற விஷயத்தையும் சேர்த்து எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. வாழ்வதற்குண்டான வழியையும் இருந்து சுகமாக வாழ்வதற்கு அட்சய வாஸ்தையும் எங்களுக்கு கொடுத்த எங்கள் குருநாதர் வாக்கு யோகி நவக்கோள் சித்தர் புதுமுத்தி ஐயா அவர்களுக்கு ஆத்ம திருப்தியான வணக்கங்கள். நன்றி, மகிழ்ச்சி. சித்தர் பூமி.